எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்கேன் சினிமாக்குள்ள. ஜூனியர் ஆர்டிஸ்டா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. கொஞ்சம் உளறிட்டானா தப்பா எடுத்து வீடியோவில் ரிப்பீட் பண்ணி போட்டுறாதீங்க, மீன் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ நான் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சாரி சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நன்றி சொல்ல இடத்துக்கும் நான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது. நவீன் சார் வந்து கதை சொன்னார், வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ ரயன் மியூசிக் டேரக்டர் ரயன் என்னோட 4 இயர்ஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொல்லும் போது கான்செப்ட் சொன்னார். ஓகே, கையக்கூடாது. ஓகே, கான்செப்ட் சொன்னார். அது கேட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு 7 months பேபி இருந்தது, எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியல் பார்த்துட்டு நீங்களே பேரா பண்ணுங்க, ஐ மீன் நீங்கள் அப்புறம் கூட பேரா பண்ணியிருக்கோங்களே சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்டையும் பேசிட்டு கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதுக்குள்ளே பேக் போனாக இருந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நவீன் ப்ரோ. அதுக்கு அடுத்தது பேக் போனுக்கும் பேக் போனாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு. ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் ஒரு 4 days. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை வந்து ப்ரோ அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அங்கே போனால் நம்மட்டிங்க அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங். இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான். அவர் கூட அசிஸ்டண்ட்டும் ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க. மற்றபடி அங்கே என்ன சொல்கிறது, இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நிறைய என்ன சொல்கிறது, அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆயிடுச்சு ஷூட்டிங்க்கே நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 minutes ஷூட் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்திருக்கிற காரணமே அவர் தான். ஏன்னா அங்கே நடித்த நாங்கள் 2 பேர் தவிர்த்து யாருமே நடிகர்கள் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு, வாங்க இது மாதிரி ஒரு எடுக்கிறோம், விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் 10-15 minutes தான் ஒரு இடத்துலையுமே டக்கு டக்குன்னு ஃப்ரேம் வைப்பார். ப்ரோ போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம டேரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் டேரக்ஷன். அவர் வந்து சிஆர்பிஎஃப்ல இருந்திருந்தாலும் அதோட நாலேஜ் இருக்குது தவிர்த்து இதுக்குள்ளே அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா இது மாதிரி வேணும்னு சொல்லி. ஸோ இவர் தான் வந்து ஸ்பாட்டில் இதை பண்ணுறதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா, டக்கு டக்குன்னு போயிடும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போது சார் சொல்லியிருந்தார் இது மாதிரி டக்குன்னு குழந்தை பிறந்தோடனே கிளம்பிட்டாரு கார் பிடிச்சி அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும். அதுக்கு பின்னாடி ப்ரோ பெரிய இது இருக்குது ப்ரோ, பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 10 minutes ஷூட் பர்மிஷன் கிடச்சிருக்கு. பட் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு, இல்லை ப்ரோ இது இப்படி எடுக்க முடியாது, பர்மிஷன் கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் எங்களோட நேரம் பற்றாக்குறையினால அதை பண்ண முடியல. அதனால அது அவரும் தப்பு கிடையாது, டைம் இல்லாதனால நடந்த விஷயம் தான் அது. மற்றபடி அவர் வந்து நான் கன் ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தார். நான் கன்னா இப்படி டக்குன்னு எடுத்து பிடிச்சிடும் எல்லாரும், இல்லை ப்ரோ இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு 10-15 minutes எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு. பட் அது ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து வெளில பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட் இன்னும் நடிச்சிருக்காம்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து ஓகே நிஜமாலே ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுன்றக்கா அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவரோட பெட்டாலியன் இருக்கவங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கேட்டக்கூடாதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிக்கான்னு தெரியும். பட் நேரம் பற்றாக்குறைவால் வந்த அவுட்புட் தான் ஆக்சுவலி இது. பட் அவர்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இதோட பெட்டர்மெண்ட்டாக வரும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது சார் அமீர் சார் வந்து அவரை போய் சொல்லி ஆகணும். ஏன்னா 2000 சொல்ல வேணாம்னு சொன்னார் இப்போ பருத்திவீரன் பற்றி. பட் அது எனக்கு எடுத்த தாக்கம் என்னன்றதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் 2010 காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கும் போது 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து என்னை வச்சு வந்து ஒரு கிராம சப்ஜெக்ட் பிளான் பண்ண சொல்கிறான்.
என்னடா நான் எப்படிடா கிராமத்தை பண்ணுறது எனக்கு தெரியாதுடா, அந்த வாழ்விலே எனக்கு வராது அப்படின்னும். பருத்தியூர்னு ஒரு படம் பாரு அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த படம் பார்க்க மாட்டேன்டா, எனக்கு அது கொஞ்சம் சில சீன்ஸ் பார்த்தே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் ஃபுல் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டிக்கு நான் சொல்கிறேன். இல்லை நீ பாரு, பார்த்துட்டு வா உனக்கு தெரியும் அப்படின்றான். அதை நான் ஃபுல் படம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் பார்த்தேன், நான் 2 நாள் பார்க்குறேன் உட்காந்து படத்தை. நான் அது எண்டு கிளைமேக்ஸ் சீன்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எப்படி அவனை ஃபீல் சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மாதிரி அழறதா இதுவாக இருந்தா ஒரு மாதிரி அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி இருந்துச்சு. இல்லைடா எனக்கு இது படம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு இது இதுவாக இல்லை அப்படின்றான். இல்லை எனக்கு திருப்பாரு அதே சொல்லிகிட்டே இருக்கான். எனக்கு இருந்த நாலேஜ் மெச்சூரிட்டிக்கு எனக்கு வந்து அந்த படம் இப்போ பெருசாக புரியல. ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ணுறோம், வாடா போய் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி லுங்கி கட்டிட்டு அதே மாதிரி ஒரு 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 பேக்ராப்பில் நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வரோம். ஸோ அது என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அமித் சார் வந்து எனக்குள்ளே வந்தது வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னையில் வந்து சார் நடிச்சிருந்தார். நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சாரை பின்னாடி இருந்துலாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே இவர் தான் பருத்திவீரன் டைரக்டர் அமீர் சார் அப்படின்னு. ஸோ அப்போ பார்க்கும்போது நான் பின்னாடி நின்றுருப்பேன், சார் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நம்ம நிற்கிற இடம் ரியலா இல்லையா அப்படின்னு, சார் ரியலாக இருக்குன்னு. இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நான் நடித்ததை பொறுமையாக உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதை பற்றின ஒரு விவாதம் போகுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு அது சொல்கிறதுக்கு. ஸோ அப்புறம் நம்ம 3 டாட் ஸ்டுடியோ தப்பாக எடுத்துக்கிறீங்க ரோல் ஆகுதுன்னா. ஸோ இந்த இது ஆடியோ லேபிள் லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து எங்களோட நான் நடித்த ஒரு இது வருதுன்றது எனக்கு இன்னொரு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவும் தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இல்லை ஒர்க் பண்ணியிருக்க எல்லாரும் ரொம்ப நன்றி இது பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம், இப்போ என் ஃபேஸ் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி போயிடும். பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம பெருசான ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடும். பட் அவங்க பின்னாடி இருந்து அதை ஒர்க் கரெக்டாக பண்ணலன்னா இவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே பாதியில் நின்றோம். அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஆர்மியில் வந்து ஜவான்ஸ், சிஆர்பியில் இருக்கவங்கலாம். ஸோ மெயினாக நம்ம பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்கள பற்றி தான் படங்களோ இதுவோ பெருசாக வந்துட்டு இருக்க தவிர்த்து இவங்கள பற்றின ஒரு இது வந்து பெருசாக வரல. அதை பண்ணுறதுக்கு நம்ம அதுலேருந்தே ஒருத்தர் வந்திருக்காருன்றது தான் இங்கே வந்து நோட் பண்ணி கொண்ட விஷயம். ஸோ அடுத்தது இதை பற்றின இதுவாக அவர் கொண்டு வருவாருன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். 5:30லாம் கிளம்பி வந்துட்டேன். முதல்ல வந்து அண்ணன் அமீர் அண்ணன் வந்தோடனே வந்து அண்ணன் வந்தோடனே நானும் நம்ம திருமுருகன் சாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் நம்ம பருத்திவீரனையும் ஒரு ராமையும் நம்ம மறக்க முடியாது, சார் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். நானும் சொன்னேன், அண்ணன் வணக்கண்ணே. அவர் தமிழ் சினிமாவுன்னு மிகப்பெரிய ஒரு ஆசான் அண்ணன். நான் படம் பண்ணும் போதும் உதவி இயக்குனராக வேலை செய்யும் போதும் பருத்திவீரனில் யார் வேலை செஞ்சுருந்தாலுமே அவங்க கூட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணன். அதே மாதிரி மீரா கதிரவன் அண்ணன், அவள் பேர் தமிழரசி, ஒரு மிகச்சிறந்த படம். அந்த நேரத்தில் வந்து அந்த படம் மிகவும் பரபரப்பான ஒரு படமாக இருந்துச்சு. இந்த இதை பார்க்கும்போது வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து நம்ம பார்க்குறது ஒரு எலெக்ஷன் நேரத்தில் பார்ப்போம். ஒரு நெருக்கடியான நேரங்களில் வந்து அவங்கள நம்ம ஊருக்குள்ளே பார்க்க முடியும். அவங்களும் வந்து டக்குன்னு வந்து அப்படி ஒரு ஃபோர்ஸாக வந்து இறங்குவாங்க. அங்கே இருக்கிற ஜவான்கள் வந்து மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு பின்னாடி வந்து அவங்க அந்த வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ இங்கே வந்ததுமே வந்து ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் மாதிரி தான் அண்ணன் திடீர்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இவ்வளோ ஒரு சிஆர்பிஎஃப் வீரரை பற்றின நான் ஒரு வந்து இதெல்லாம் பார்த்த உடனே சரி ஒரு தியாகம் இருக்கும், கண்டிப்பாக வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெய்ஹிந்த் மாதிரி ஒரு சாங்காக இருக்கும்னு நினச்சேன். சரி அவங்களும் வந்து சிஆர்பிஎஃப் ஜவான்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அதான் ஒரு ஜவானே பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இதே மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்களை பற்றி அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. மேக்சிமம் வந்து சினிமாவில் வந்து போலீஸ் தெரியும்,
அப்புறம் வந்து மிலிட்ரி தெரியும். சிஆர்பிஎஃப் வீரர்களை பற்றி பெருசாக தெரியாது. அவங்கள பற்றின நிறைய படங்கள் வந்தது இல்லை. அது மாதிரியான படங்களும் வந்தால் மேற்கொண்டு அவங்களுடைய போராட்டம் தியாகங்கள்லாம் அவங்க மேலதிகாரிகளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது சார் உங்க லீவெல்லாம் கேட்டாங்க. உடனே அவர் லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மாதிரியான அவங்களுடைய கோரிக்கைகளை இந்த மாதிரி படமாக எடுத்து மேலதிகாரிகளுக்கு சினிமா பிரபலங்களை கூட்டி வச்சு போட்டு காமிச்சோம்னா அவங்களுக்கு எளிதாக புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இந்த மேடையில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மேலும் இந்த 3 டாட் நிறுவனம் வந்து ஃபாரூக் சாரோடைய நல்ல மனசு போலயே மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக வரணும். நிறையா இசை ஆல்பங்களை அவர் கொண்டு வரணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அமீர் அண்ணன் வந்து பருத்தி வீரன் மிகச்சிறந்த படம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அழுத்தமான ஒரு உரை கொடுத்துட்டாரு. ஆஃபீஸர் அருண் சாரும் அதுக்கு பக்கபலமான ஒரு தரமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இதுக்கு பக்கத்தில் நான் ஏதாவது அமைச்சராக பேசினேன்னா அது நீர்த்து போயிடும்னு மட்டும் தெரியுது. அதனால எல்லாரையும் வாழ்த்திட்டு இதிலிருந்து விலகிக்கிறேன். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, தமிழில் சொல்லுவாங்க, பாடல் இனிது பொருள் பொதிந்த பாடல் அதனினும் இனிது அப்படிம்பாங்க. நம்ம நண்பர் கவிஞர் நேத்ரா சார், நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லையான்னு அப்புறம் சொல்லட்டும், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. அது வந்து ஒரு தரமாகவும் இருந்தது. ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் வந்து இங்கேருந்து தமிழ் இசை நிறைய இடத்துல போய் ஜெயிச்சிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ராஜா சார் இங்கேருந்து தான் அற்புதமான இசைகள்லாம் கொடுத்தாரு. அதே இடத்துல நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. இது ஒரு குட் சைனாக எடுத்துக்கங்க. மேலும் நீங்கள் வந்து அற்புதமான சில பாடல்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்கும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அமீர் சார் என்னோட ஃபேவரைட். அவர் பக்கத்தில் உட்காந்தது பெருமையாக நினைக்கிறேன். அவரை மாதிரி ஒரு பருத்தி வீரன் படம் எடுக்கணும்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு ஆசை. அற்புதமான ஒரு உரை. அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதை நீர்த்து போக செய்ய விரும்பலை. நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.